ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸாக நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் டிப்ஸு, ஹெல்த்தி டிப்ஸு, குக்கிங் விலாகு, க்ளீனிங் விலாக் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோஸில் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி டிப்ஸ் வந்து அதிகமாக இனிமேல் வந்து கொடுக்கலாம், வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி இன்றைக்கி 115வது நாள். ஸோ இது வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணுறதுனால எனக்கு சூப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்கி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதை குடித்தா இவ்வளோ கிலோ வந்து லாஸ் பண்ணிடலாம், 1 வீக்லேயே 10 kg லாஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா நம்ம சாப்பிடுத ஹோம் ஃபுட்டில் வந்து எந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து ஹெல்த்தியாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் இந்த மாதிரி வந்து டெய்லி ரொட்டீனில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், எந்த டைமில் வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கிடலாம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு நான் வந்து லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஈஸியாக நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஜம்ப் பண்ணிக்கிறலாம். ஸோ கன்சிஸ்டன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறலாம். ஸோ எப்போதுமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி தான். எப்படி வந்து வெயிட் லாஸ் அப்படின்ட்டு எப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் வைஸாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ, இல்லைன்னா ஒரு ஃபிட்டாக ட்ரெஸ்ஸை வந்து போட முடியலை, பிடிச்ச ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு போட முடியலை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ட்ரி ஆகும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியும் சக்ஸஸ் ஆகும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி சூப்பராக சக்ஸஸாக நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது தெரியும். அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணால் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் என்னெல்லாமோ நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸை விட ரொம்ப சேட்னஸ் தான் அதிகமாக நம்மளுடைய லைஃப்பில் வந்து போய்கிட்டே இருக்குது. டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் இன்பம் துன்பம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்பத்தை நம்ம வந்து ரொம்ப நேரமாக கொண்டாட போகிறதில்ல. அதே மாதிரி தான் துன்பத்தையும் நம்ம ரொம்ப நேரம் கொண்டாடக்கூடாது. ஏன்னா இன்பம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த துன்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ மனசை வந்து காயப்படுத்தியிருக்கும். அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட அடுத்து வந்து என்ன பண்ணலாம், வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, அடுத்து வந்து என்ன நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த சர்க்கிளில் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு தான் பார்க்கணுமே தவிர நம்மளுடைய கவலைகளை வந்து அதை நினச்சிக்கிட்டே அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம கவலைப்பட்டால் நம்ம வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதிலே நிற்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய மைண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க நீ வந்து இப்படி இருக்கணும், கவலைப்படாத அப்படின்ட்டு டெய்லி நம்மளுக்கு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நம்மளுக்கு சொல்லி தரவே மாட்டாங்க. நம்ம வந்து கவலையாக இருக்கோமா, யார்ட்டையாச்சும் நம்மளுடைய பெயினை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணுறோமா, அந்த டைம் வந்து சொல்லுவாங்க, ஓகே விட்ரா, தூர விடு, லைஃப்பில் இதெல்லாம் சகஜம், எல்லாம் எதுவுமே நினைக்காத அப்படின்ட்டு சொல்லுவாங்களே தவிர நம்மளுடைய கவலை வந்து நம்ம அப்படி மைண்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம 24 மணி நேரமும் நம்மளே மோட்டிவ் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அடுத்தவங்க நினச்சாலோ இல்லைன்னா ஒரு தேர்ட் பர்சன், உங்களுடைய பெஸ்ட்டு யார், எந்த பெஸ்டியாக இருந்தாலுமே யார் நினச்சாலுமே உங்களுடைய மைண்டை வந்து மாற்ற முடியாது.
நீங்கள் வந்து சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மைண்டை வந்து மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நம்மளுடைய மைண்டை வந்து கரெக்டாக நம்ம தயார்படுத்திக்கிறணும். ஓகே, நீங்கள் யார் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு தான் சொல்லணும். நம்மளுடைய மைண்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸும் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நம்மளுடைய மைண்டில் வந்து கவலை இருந்துச்சுன்னா, மைண்டு என்னது மனசில் வந்து கவலை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேஸில் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். கவலையோ துக்கமோ இன்பமோ துன்பமோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் எவ்வளவு கவலைகள் மனசில் வச்சுருந்தாலும் யார்கிட்டையும் நான் கவலையாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. அதே மாதிரி கரிசனத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா பிடிக்காத ஒரு தேர்ட் பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் கவலையாக இருந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க முன்னாடி நம்ம 1000 கவலைகளாக இருந்தாலுமே அவங்க முன்னாடி நம்ம காட்டிக்கிற கூடாது. அப்படி காட்டுனாலும் அவங்களால சரிப்படுத்த முடியாது. நம்மளால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். இறைவன்கிட்ட கேளுங்க, எனக்கு வந்து கவலையாக இருக்குது, என்னுடைய கவலைகளை நீ வந்து உனக்கு தெரியும், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு இறைவனிடம் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனைனாலும் சால்வ் ஆகும். ஆகாதது எதுவுமே கிடையாது. ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணாலே எல்லாமே சரியாகும். மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்ககிட்ட வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கவே கூடாது. லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எதிர்பார்ப்பு. மற்றவங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பு வந்து கூடவே கூடாது. அது எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய கவலைக்கு முதல் காரணமே அதுதான். ஸோ எந்த கவலைகள் இருந்தாலும் அப்படி தூக்கி போட்டு பாருங்கள். பின்னாடி உங்களுடைய பசங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹோம்லி கேர்ளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியில் வந்து 1008 பிரச்சனை வந்து நிறையா மீட் பண்ணுவோம். டே பை டே வந்து யாராச்சும் ஒரு மூலமாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். நாளைக்கு என்ன பிரச்சனையோ, இப்போ வந்து இன்றைக்கி என்ன பிரச்சனை அதை வந்து சால்வ் பண்ணுவோம். நம்மளுடைய பசங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி பர்சன் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட வந்து பேசுங்க. அவங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத பர்சனை நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணுறத விட பிடிச்ச பர்சன்கிட்ட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவே லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடம்பும் அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிக்காத பர்சன் இல்லைன்னா உங்களுடைய காயப்படுத்தின இப்போ யாராச்சும் உங்களுடைய மனசை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுமே தவிர நம்ம பக்கத்தில் நம்மளுக்கு அவ்வளவு அன்பு கொடுக்குறவங்கள நம்ம வந்து நினைக்க மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவங்களே இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலுமே அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை ஹர்ட் பண்ணவங்கள ஒரு கார்னரில் வந்து நம்ம நினச்சி விட்டு அவங்க அப்படி பேசிட்டாங்கள்ல, இப்படி இருந்துட்டாங்கள்ல, இப்படி இருக்கக்கூடுமா அப்படின்ட்டு மனசில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் வந்து நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து அவங்கள தான் நினைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்காம நம்ம பக்கத்தில் யார் இருக்கா, நம்மளை யார் வந்து அன்பாக பார்த்துக்கிறா, நல்லபடியாக கேர் பண்ணுறாங்க, அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து பழகணும். அவங்கள மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர மற்றவங்கள நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கவலையாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே தவிர நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது நோக்கம் இல்லை. இப்போ நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபைட் பண்ணியாச்சு, ஸோ இவங்க வந்து கவலையாக இருக்காங்க, நம்மளுடைய நம்மளுடைய கவலை தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர நம்ம அதை விட்டு தூர போடணும். சரி இவனுடைய புத்தி இப்படித்தான், இவங்க இப்படித்தான், ஓகே இந்த நபரா, இவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க, இவங்க இப்படி தான் மனசை காயப்படுத்துவாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு கார்னரில் நம்ம வைக்கணுமே தவிர நம்மளுடைய மைண்டில் வந்து வைக்கவே கூடாது. அவங்கள வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஓரமாக டஸ்ட்பின்னில் எப்படி வந்து வைப்போம் அந்த மாதிரி தான் அவங்கள ஓரமாக வைக்கணுமே தவிர மெயினாக வந்து நம்ம வந்து நடு வீட்டில் வந்து தூக்கி வந்து வைக்கக்கூடாது. அவங்கள டஸ்ட்பின் மாதிரி ஒரு ஓரமாக வைக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு யார் வந்து அன்பை கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம மனசில் வச்சு அவங்கள தான் நம்ம தூக்கி வந்து தலையில் வைக்கணுமே தவிர மற்றவங்கள வந்து வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருந்துட்டோம் அப்படின்னா மைண்டில் வந்து எந்த டென்ஷனுமே இருக்காது. அதே மாதிரி உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹை பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முக்கியமாக காரணமே கவலை தான். கவலை இருந்தாலே லோ பிபி, ஹை பிபி,
ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக கவலைகளை வந்து தூக்கி வீசணும். எவ்வளவு கவலைகள் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்மளை படைச்ச இறைவனை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். தொழுது அதிகமாக இறைவனிடம் வந்து கேளுங்க. சரியா? எனக்கு வந்து மன நிம்மதியத்தா, மன அமைதியத்தா, சந்தோஷத்தா அப்படின்ட்டு கேளுங்க. இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பான். நம்மளை தானே இறைவன் வந்து படைத்தான். ஸோ படைக்க தெரிந்தவனுக்கு நம்மளுடைய தேவைகளை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தேவைகளை இறைவனிடம் கேட்போம். அவன் வந்து கொடுப்பான். இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பான். கொடுக்காம இருக்கவே மாட்டான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷங்க மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும், பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நினப்பாங்களே தவிர இறைவன் வந்து அப்படி கிடையாது. இறைவனை வந்து நீங்கள் வணங்கினாலும் வணங்காட்டாலும் அவனுடைய கடமைகளை வந்து அவை செய்யத்தான் செய்வான். ஆனால் எப்போனாலும் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் நம்ம இறைவனிடம் கேட்கத்தான் செய்வோம். அவன்கிட்ட முறையிடுவோம். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக இறைவனை நினைக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு கவலை வந்துருச்சுன்னா எதுக்கு என்னுடைய இறைவன் வந்து இந்த கவலையை எனக்கு கொடுத்தான், நான் மட்டும்தான் கிடைச்சேன் அந்த உலகத்தில், எனக்கே அந்த கவலையை தந்தான் அப்படின்ட்டு நம்ம இறைவனை பார்த்து நல்லா கேட்போம். சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை வந்து என்ன இந்த ஹாப்பினஸ் எனக்கு தந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். இப்படி தான் மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ எந்த கவலைகள் இருந்தாலும் இறைவனிடம் கேளுங்க. இறைவனிடம் கேட்காம மனுஷங்கள்கிட்ட வந்து முறையிடாதீங்க. ஸோ பசங்களை காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு 6லேருந்து 8 மணி வரைக்கும் கடன்னு வேலை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் சேம் இதே தான். ஸோ காலையிலே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வீட்டில் வந்து சாண்ட்விச் பண்ணணுமா. ஸோ மயோனீஸும் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாண்ட்விச் வந்து காலையிலே சாப்பிட்றோம், அடுத்து ஸ்நாக்ஸுக்கும் அதையே வச்சு விடும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் காலையில் வந்து டைம் வந்து போய்கிட்டுருக்கு. ஈவினிங் பண்ணக்கூடிய சாண்ட்விட்சை வந்து காலையிலே பண்ண வச்சுட்டாங்க பசங்க. ஸோ அவங்களுக்கும் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான கிச்சன் க்ளீனிங் விலாக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.